சுற்றுலா சொந்தங்கள் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டே 1 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே வந்து இறங்கணும். காலையில் ஒரு 3:30 வந்து இறங்கணும். ட்ரெயின் லேட்டு, ஒரு 15 மினிட்ஸ் லேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே போகும்போதே பார்த்துங்க டார்மெட்ரிலாம் இருக்குது அப்படின்னாங்க. சரி நீங்கள் வந்து கேட்டேன் 300ரூபான்னாங்க. சரி இப்போதைக்கு தங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வேணால் ஹாஸ்டலில் எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா ரயில்வே ரெஸ்டாரண்ட்டு, டார்மெட்ரியில் தங்கியிருக்கோம். அவங்க 6 பேர்னு சொன்னாங்க. 6 பேரில் மேலே இருக்குது, 12 பேர் இன்னும் புக்கிங் போயிட்டுருக்கு. அந்த பெட்ஸ் இருந்துச்சு. இதுதான் வந்து ரயில்வே இது போல். சரி இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கும் போல். இது சனிக்கிழமை மட்டும் நமக்கு இது கிடைக்காது. சனிக்கிழமை ஆல்ரெடி ஃபுல்லாக புக் ஆகிடுச்சான். சனிக்கிழமை புக் ஆகிடுச்சு, நான் தர முடியாது அப்படின்னாரு. சரி சனிக்கிழமை மட்டும் பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ட்ரெயின். சரி அதனால் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் தங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கிறேன். இப்போ போய் பார்ப்போம், நமக்கு வேறு எங்கேயாவது ரூம் கிடச்சிது அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அந்த ஜெட்டி போட்டு இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். நாளைக்கு வந்து எலெக்ஷன்லாம் நம்ம எதிர்பார்க்கல, நம்ம சுத்தமாக யோசிக்கவே இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்தா நாளைக்கு எலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எலெக்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும். நாம் போய் எலெக்ஷன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ணவும் முடியாது. எலெக்ஷன் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பிளான் பண்ண முடியும். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து பஸ் ஸ்டாண்டு. பார்த்தீங்கன்னா இதாங்க பஸ் ஸ்டாண்டு. இது ஆக்சுவலாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே இப்படி தாங்க இருக்கும். அது பார்த்தீங்கனாலே அதுவும் அந்த அவங்க ட்ரெடிஷ்னல் இதுலேயே கட்டியிருக்காங்க. இது வந்து நம்ம ஏறி உட்காந்த பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இது ஸ்டேஷன்லேருந்து ஜெட்டி போட்டுக்கு போகிற பஸ். இது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது. என்னென்னா இந்த பஸ்ஸெல்லாம் வந்து காலையில் ஸ்டார்டிங்கே வந்து 6:30க்கு தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸே. மார்னிங் 6:30க்கு தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு. அது இங்கேருந்து ஒரு இருக்கும் 2 கிலோமீட்டர்கிட்ட இருக்கும் பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும். அங்கே போகிறதுக்கு 6:30க்கு தான். நான் ஆக்சுவலாக 5 மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சுட்டு 6:15 வந்து நின்றுட்டேன். ஸோ 1.5 மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் தான் எனக்கு பஸ்ஸே கிடச்சிது. ஆட்டோவில் போயிருக்கலாங்க. இது வந்து அந்த கோட்டயமுக்கு போகிற டைமிங்க, அந்த ஜெட்டி போர்ட்லேருந்து கோட்டயம் போகிற டைமிங்கு. ஸோ ஆக்சுவலாக நான் போனப்போ அங்கே கோட்டயம் போக முடியல. இது தாங்க அந்த வேகா போட். இந்த டூர் தான், இதில் தான் நம்ம போக போகிறோம். இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட போட்டு இது. ஸோ இப்போ அது ஒரு சும்மாங்க நின்று இந்த ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து அந்த ஜெட்டிக்கு எதிரிலே இருக்க அந்த ஜாய் அலுக்கா ஷோரூம்ங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி அது ஆக்சுவலாக ஒரு லேண்ட்மார்க். அது இது வந்து சும்மா அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த சீனரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தது. இது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் அதெல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு, அந்த ஜெட்டி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த இடத்துல வந்து இந்தியன் காஃபி ஹவுஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே தான் போய் காலையில் சாப்பிட்டோம். அன்றைக்கி காலையில் வந்து சும்மா பரோட்டா தான் சாப்பிட்டேன். பரோட்டாவும் முட்டை குருமாவும் போட்டு அன்றைக்கி சாப்பிட்டது. ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம அந்த ஜெட்டி போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இது அப்படியே அங்கே எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படியே ஒரு நடந்தே வந்துட்டு இருந்தோம். அப்படியே சைட்லலாம் அழகாக போட்டை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த கோட்டயம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோட்டயமுக்கு நீங்கள் என்னால் போக முடியலங்க. என்னென்னா இதுதான் அங்கே நோட்டீஸில் எழுதி ஒட்டியிருக்காங்க. அந்த ஆகாய தாமரை இருக்குது இல்லைங்களா, அந்த இலை வந்து ஃபுல்லாக மூடி மறைச்சிக்கிச்சான். அதனால் வந்து கோட்டயம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டியிருக்காங்க. இது மற்ற ஊருக்கெலாம் போகிற டைமிங்க. ஸோ நாம் நெடுமுடின்னு ஒரு ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஆக்டர் நெடுமுடி வேணும் அவங்க ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம். இது வந்து அந்த ஜெட்டி போட்டு லாங் வியூவில் வந்து ஃபோட்டோ எடுத்தது. இது வந்து அந்த நேந்திர பழம். ஆக்சுவலாக அது அந்த பழ பஜ்ஜி மாவில் போட்டு அந்த பழங்க அது.
அதனால் செம நீட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த வேக போட்டுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு. இப்போ நீங்கள் எதாவது போகிறீங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க புக் பண்ணிவிடுவாங்க. அவங்க புக் பண்ணி வச்சு அவங்களுக்கு இது சீட் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இதுதாங்க நாம் எடுத்துகிட்ட ஒரு ஃபோட்டோ. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம சீக்கிரம் போயிட்டோம். 7:30 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் ஜெட்டிக்கு. ஆக்சுவலாக 10 மணிக்கு தான் போட்டு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சும்மா அங்கேயே சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க. ஸோ அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் டிக்கெட் செக். அவருக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவர் வந்து நம்ம நேமை நோட் பண்ணிக்குவார். நம்மளை வந்து உட்கார வச்சுருவாருங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளார போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். மணி 10 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளார போய் உட்காந்துட்டோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நான் அடுத்த இதில் பார்ட் 2வாக போடுறேங்க. ஏன்னா அது நிறையா இருக்கும். பார்ட் 2வாக போடுறேன்.